ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62வது அதிகாரம் 62வது அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமல் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் இரட்சிப்பு எரிகின்ற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஆமென். அன்றுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இது நம்ம பிரசங்கம் இல்லை, நம்ம இப்போ தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பு ஒரு அவுட்லைன். என்னதுங்க இது? ஒரு அவுட்லைன் உங்களை ஜெபத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண. ஏன்னா கொஞ்ச நேரம் நம்ம நின்று கர்த்தரை துதித்து நம்ம ஆராதித்தோம். அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஏன் நம்பிக்கை என்ன தெரியுமா? அடுத்து ஜெபிக்கும் போது நீங்கள் இன்னும் நல்லா ஜெபிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை. வரலையே. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்றாரு, சீயோன் நிமித்தமும் எருசலேமி நிமித்தமும் நாம் மௌனமா இராமல் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதனுடைய இரட்சிப்பு எரிகின்ற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, சீயோன் நிமித்தம் எருசலேமின் நிமித்தம் தெய்வத்தினுடைய இரட்சிப்பு, தேவன் தருகிற இரட்சிப்பு வெளிப்படுகிற மட்டும் நான் எப்படி இருக்க மாட்டேன்? மௌனமா இருக்க மாட்டேன். நான் எப்படி இருக்க மாட்டேன்? நான் வந்து அமராமலும் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. இந்த வேத வசனத்தை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். மெட்ரோ சிட்டியா இருக்கிற இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் கர்த்தருடைய இரட்சிப்பு எரிகின்ற தீவெட்டியை போல வெளிப்படும் மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன்? மௌனமா இருக்க மாட்டேன். நான் அமைதியா இருக்க மாட்டேன். தேவ பிள்ளைகளாகிய நான் உங்களுக்கு சொல்றேன், தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் தேவனுடைய இரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல வெளிப்படும் மட்டும் தேவ பிள்ளைகளாகிய நாம், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம், பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நாம், தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டிருக்கிற நாம் மௌனமாயிராமல் அமைதியாயிராமல் என் பட்டணத்தில் என் தேசத்தில் கர்த்தருடைய இரட்சிப்பு எரிகின்ற ஒரு தீவெட்டியை போல வெளிப்படுகிற மட்டும் நான் என்ன பண்ண போவதில்லை? நான் அமைதலாக இருக்க போவது இல்லை. நான் மௌனமாக இருக்க போவதில்லை. நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த பட்டணத்தில் கர்த்தருடைய இரட்சிப்பு வெளிப்படும் மட்டும் நான் மௌனமாயிராமல், நான் அமைதியாயிராமல், நான் தேவனுடைய சமூகத்தில் நான் என் பட்டணத்தினுடைய இரட்சிப்புக்காக, என் பட்டணத்தினுடைய மீட்புக்காக, என் பட்டணத்தினுடைய விடுதலைக்காக, என் பட்டணத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்கு. இப்போ அது இப்போ வில்லேஜ் இல்லை, அப்போ நான் சொல்கிற காலங்களில் வில்லேஜ். நான் சொல்கிற சம்பவம் சரித்திர சம்பவம். 1975 அந்த காலங்களில் நடந்த ஒரு சம்பவம். அந்த வில்லேஜ் ரொம்ப ஒரு மோசமான ஏரியா, ரொம்ப மோசமான ஏரியா. பயங்கர வெட்டு குத்து அடி உத அப்படி பயங்கரமாக நடக்கும். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட இந்த பனிஷ்மெண்ட் டியூட்டினா இந்த லஞ்சம் வாங்கினவங்க, கொஞ்சம் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுகிறவர்கள், அப்போ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் டியூட்டியை எங்கே போடுவாங்கன்னா அங்கே தான் போடுவாங்க.
அது நிறைய மலைகளால் சூழ்ந்திருக்கிற வில்லேஜ், நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த மலையில் நிறைய கஞ்சா செடியெலாம் இது பண்ணுவாங்க. அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு மாதிரி நடந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த கஞ்சா செடியை எரிக்கிறது மாதிரி இந்த போலீஸ் நபர்களை என்ன பண்ணிவிடுவாங்கன்னா எரிச்சு போட்டுடுவாங்க. அப்படி ஒரு மோசமான ஏரியா, அப்படி ஒரு டெரரான ஏரியா பார்த்துக்கோங்க. எப்போ பார்த்தாலும் ஜாதி சண்டை பயங்கரமாக நடக்கும். எப்போ பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை பயங்கரமாக நடக்கும். அங்கே பாருங்கள், அந்த கிராமத்தில் ஒரு 6 ஆண்டவருடைய பிள்ளைங்க, 6 சகோதரிகள் அங்கே இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம ஊரில் எப்போ பார்த்தாலும் சண்டை நடக்குது, வெட்டுக்குத்தா இருக்குது, கொலையில் முடிஞ்சிருது, கொள்ளையில் முடிஞ்சிருது. அதனால் நம்ம வாரத்தில் ஒரு நாள் நம்ம கிராமம் ரட்சிக்கப்படணும், நம்ம கிராமத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடாது, மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எனக்கு சரியாக தெரியல, வாரத்தில் ஒரு நாளோ டெய்லி ஒரு கொஞ்ச நேரமோ அந்த 6 சகோதரிகளும் ஒன்றாக கூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அந்த கிராமத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ஆமென் சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாட்களுக்கு பிறகு பார்த்தா அந்த அடிதடி சண்டைலாம் அப்படியே குறைஞ்சி போயிடுச்சு. அந்த ஊரில் இருந்த ரவுடிங்க சிலர் மரித்து போனாங்க, சிலர் வேற ஊருக்கு போயிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாளில் அந்த ஊர் அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு, அமைதி ஆயிடுச்சு. பார்த்துக்கங்க, இந்த ஊர்லலாம் அந்த கிராமங்கள்லாம் பெரியவங்கன்னு இருப்பாங்க, பெருசுங்க. அப்போ அந்த கிராமத்தில் இருக்க பெருசுங்களுக்கு கொஞ்ச நாளுங்களுக்கு அப்புறம் சந்தேகம் வந்துருச்சு, என்னடா நம்ம கிராமத்தில் இப்போ சண்டையே இல்லை, பிரச்சனையே இல்லை, அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் இருக்க பெருசுங்கெல்லாம் ஒன்றா கூடி அந்த ஊரில் இருக்கிற குறி சொல்கிற ஒரு ஆள்கிட்ட போய் அந்த குறி சொல்கிற ஆள்கிட்ட கேட்டாங்களாம், நம்ம ஊரில் முதல்ல பயங்கரமாக சண்டை நடக்கும், வெட்டுக்குத்தலாம் நடக்கும், கலவரம்லாம் நடக்கும், இப்போ பார்த்தா ஒன்றுமே இல்லை, எல்லாம் அமைதி ஆயிடுச்சு, அதை அந்த சோழி போட்டு பாரு, குறி போட்டு பாரு அப்படின்னு சொல்லி குறி போட்டு பார்த்தப்ப அந்த குறி சொல்கிறவன் மேலே அந்த குறி சொல்கிற ஆவி இறங்கி சொன்னுச்சான், டே இப்போ நம்ம ஊரில் வேற ஒரு சாமி இருக்கு. நல்லா இருக்குல்ல? நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம 12 மாதம் இங்கே ஜெபம் பண்ணுறோம், ஆனால் நம்ம எதுக்கு தெரியுமா முன்னுரிமை கொடுத்தோம்? நம்ம பட்டணத்துக்கு தான் முன்னுரிமை பண்ணியிருக்கிறோம். அந்த 2வது செக்ஷனில் தான் நமக்காக கொஞ்ச நேரம் தான் ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஆனால் பட்டணத்துக்கு தான் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அப்போ பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம கூடி ஜெபம் பண்ணோம் பாருங்கள். நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, விசுவாசிக்கிறேன்னா, நம்ம கூடி ஜெபம் பண்ண அந்த ஜெபம் வீணாக போல ஏதோ ஒன்று நம்ம ஊருக்குள்ளே, நம்ம தெருவுக்குள்ளே, நம்ம எல்லைகளுக்குள்ளே, நம்ம பட்டணத்துக்குள்ளே ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஒருவேளை நமக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம், நம்ம இப்போ என்ன போய் குறி கேட்குறோன்னு கூப்பிட்டு கேட்கவா முடியும்? ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்கிறாரு, நம்ம ஜெபம் சும்மா இல்லை அது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேற ஒரு சாமி இந்த ஊரில் இருக்கான், அது எந்த சாமி அப்படின்னு பார்த்தா அந்த குறி சொல்கிற ஆளுக்கு சொல்ல தரல. பாருங்க, இது 72 அந்த வருஷத்தில் நடந்தது. இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது, அனுகூலங்கள் கிடையாது. அவன் சொல்லியிருக்கிறான், வெள்ளை அங்கி போட்டு தாடி வச்சுட்டு ஒரு சாமி இப்போ நம்ம ஊருக்குள்ளே உலாவிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சாமி அந்த ஊர்களை கொண்டு வந்தது யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு அடுத்து குறி கேட்க, அடுத்து சோழி போட்டு பார்த்தா அந்த குறி போட்டு பார்த்துருக்கான், மை போட்டு பார்த்துருக்குறான். ஐயா, நம்ம ஊரில் ஒரு 6 சகோதரிகள் இருக்காங்க. இந்த 6 சகோதரிகள் தான் கையில் கருப்பாக ஒரு புக்கு வச்சுருக்கிறாங்க. இவங்களோட சாமி தான் இப்போ நம்ம ஊருக்குள்ளே உலாவிக்கிட்டு இருக்கு, உலாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு.
அப்போ இவங்க கண்டுபிடிக்கணும்னு நினச்சி யாராருக்கும் இந்த 6 பேர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சி அந்த ஊரில் வந்து டெய்லி அப்படியே வாட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. இவங்களுடைய ஒரே அடையாள அட்டை எதுனா ஆதார் அட்டைன்னு நினச்சிக்கோங்க, அந்த கையில் கருப்பாக வச்சுருக்கிற ஒரு புக்கு தான். அப்போ ஒவ்வொரு நாளும் பார்த்தா அந்த ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக 6 பேர் கையில் கருப்பாக ஒரு புக்கை எடுத்துகிட்டு அந்த ஊரில் வந்து பஸ் ஏறி இன்னொரு ஊருக்கு போகிறத பார்த்துருக்காங்க. இவங்களும் விட்ட மாதிரி இல்லை, இவங்களும் போய் பஸ்ஸில் ஏறி உட்காந்து கண்டக்டர் கேட்டாரா எந்த ஊருக்கு போனால் இந்த 6 பேர் போகிறாங்களா அந்த ஊரில் எங்களுக்கு கொண்டு போய் இறக்கி விடுங்கன்னு. அதே மாதிரி அங்கே இறக்கி விட்டோன்னே அந்த 6 பேருக்கு பின்னாடியே போயிருக்கிறாங்க. பார்த்தா அவங்க ஒரு கிறிஸ்தவ கோயிலில் போய் ஒரு ஆவிக்குரிய சபையில் போய் உட்காந்து கர்த்தரை துதிச்சு கர்த்தரை ஆராதிச்சிருக்கிறாங்க. கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்தோன்னே இவங்க பார்த்துட்டு கேட்டாங்களாம், நீங்கள் யார், எங்கே போயிட்டு வரீங்க, உங்களால தான் இப்போ ஊரே அமைதியாக இருக்கான், உங்கள் சாமி தான் இப்போ ஊருக்குள்ளே இருக்கான், நீங்கள் யார் என்ன அப்படின்னு கேட்டால் அப்போ தான் இந்த 6 பேர் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறவங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க. பாருங்களேன், ஒரு 6 பேர் பண்ணின ஜெபம் ஒரு ஊரை மாத்திருச்சு. அந்த 6 பேருடைய அந்த சின்சியரான ஜெபம், அந்த 6 பேருடைய ஆத்தும பாரம் உள்ள ஜெபம், அந்த 6 பேருடைய கரிசனை உள்ள ஜெபம், அந்த 6 பேருடைய உத்தரவாதம் உள்ள ஜெபம் அந்த ஊரை என்ன பண்ணிருச்சுன்னா மாத்திருச்சு. ஆமென் சொல்லுங்க.